friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Mayo potatoes எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிரலாம். இதுக்கு நான் இன்னைக்கு வந்து 15 போல சின்ன சின்ன உருளைக்கிழங்கு இருக்கும்ல பேபி பொட்டேட்டோஸ் அதை எடுத்துர்க்கேன். அதை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். தோலோட வச்சுக்கோங்க. தோல் தான் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த மாதிரி வேக வச்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் வச்சு நம்ம வந்து ஒரு வாட்டி பிரஸ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த உருளைக்கிழங்கை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் மைதா மாவு, கூடவே 1/4 கப் சோள மாவு, 3 பல் போல் பூண்டை நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 டீஸ்பூன் பூண்டு அதோட பேஸ்ட், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக கலந்து வைக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து நல்லா கோட் ஆகாது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கோட் ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நல்லா இதில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வரது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து இது மேலே சேர்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் சாஸ் ரெடி பண்ணணும். இது வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மேயோனேஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ். இது எல்லாமே நம்ம மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம். அப்புறமா கொஞ்சம் மிளகு, அப்படி இல்லைன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சாஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 4-5 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு. இது வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம லேசாக கலந்து வைக்கணும். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி சாஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து இந்த ரெசிபிக்கு மட்டும் கிடையாது, எல்லா வகையான ஸ்டார்டர்ஸ்க்குமே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்துக்குமே டிப்பிங் சாஸாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயம், இது வந்து கார்னிஷிங்காக தான். கூடவே ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்குன மல்லி இலை, கடைசியாக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மேயோ தயார். அவ்வளோதான். டடா, நம்மளோட உருளைக்கிழங்கு மேயோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.